பக்தி கேட் நேயர்களுக்கு வணக்கம். நான் கஜலட்சுமி. இன்னைக்கு நம்ம வியாதிபாதம் நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். வியாதிபாதம் நாம யோகம் அது வந்து நாம யோகம் மொத்தம் நமக்கு 27 நாம யோகம் இருக்குது. அதில் தலைமையான நாம யோகம் தான் வியாதிபாதம் நாம யோகம். அதாவது 27 நாம யோகத்துக்கும் தலைவர் அவர் தான். அந்த தலைவருடைய நாம யோகம் அந்த வியாதிபாத நாம யோகம். நம்ம இந்த வியாதிபாத நாம யோகம் வரக்கூடிய நாளில் பித்ரு சாந்தி பண்ணும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். நான் ஏற்கனவே தட்சநாய புண்ணிய காலம் பித்ரு சாந்தி பண்ணுறதுக்கு வியாதிபாதம் சில நாட்கள்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வியாதிபாதம் மாதத்தில் ஒரு முறை வரும். அந்த நாள் நீங்கள் பித்ரு சாந்தி பண்ணுறீங்களோ இல்லையோ நம்ம தானம் கண்டிப்பாக கொடுக்கணும். தானம்ன்றது உணவு தானம், உடை தானம், மருந்து தானம், எந்த தானம் வேணாலும் கொடுக்கலாம். அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவரவர்களுடைய அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரியான தோஷம், எந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நோய் இருக்குது அப்படின்றவங்க அவங்களால நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ண முடியும் அப்படின்னா வேற யாருக்காவது ஏதாவது நோய் இருக்குன்றவங்களுக்கு மெடிசன் தானம் பண்ணலாம். அப்புறம் அந்த நோயாளிகளுக்கு தேவையான துணிமணிகள், வேறு ஏதாவது பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இல்லை உணவு தானம் கொடுக்கலாம், உடை தானம் கொடுக்கலாம். இல்லை படிக்கிறதுக்கு குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம புக்ஸோ இல்லை பேகு, யூனிஃபார்ம்ஸோ அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம தானம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாதிபாதம் நாம யோக நாள் எடுத்துக்கலாம். உணவு மட்டும் கிடையாது, நீங்கள் தானம் எந்த வித தானம் வேணாலும் கொடுக்கலாம். அந்த தானத்துக்கு ரொம்பவே சிறந்தது. அதுலேயும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா தானம், அவங்களுக்கு மருந்து, லேகியம், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான அந்த பெட்டு, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம தானம் கொடுக்கும்போது நம்மளோட முன்னோர்களோட முழு 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 ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்கள்ன்றது முன்னோர்களோட முன்னோர்கள் அதில் யாருக்காவது அவங்களுடைய ஆத்மா சாந்தி ஆகலை, அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலன்றவங்க இந்த மாதிரி வியாதிபாதம் நாம யோகம் வரக்கூடிய நாளில் நீங்கள் தானம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வியாதிபாதம் நாம யோகம் வரக்கூடிய நாள்லையும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கும் போது நமக்கு அதுவும் அதீத பலனை கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வாழைப்பழம், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வணங்கிட்டு அந்த பழத்தை நீங்கள் தானம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். செவ்வாழைப்பழம் நீங்கள் நம்ம பஞ்சாமிர்தம் சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது பஞ்சாமிர்தம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதில் வாழைப்பழம் நீங்கள் செவ்வாழைப்பழமாக போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கும் அதீத பலனை கிடைக்கும். இந்த முருகப்பெருமானோட வழிபாட்டையும் நமக்கு அந்த வியாதிபாத நாமயோகம் வந்தப்போ நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருளையும் கொடுத்து முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு பலனையும் கொடுக்கும். நம்ம எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோமோ அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும். இந்த வியாதிபாதத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். காரணம் அது வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது அந்த ஏதாவது குழந்தைக்கோ இல்லை அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ யாருக்காவது இந்த வியாதிபாதம் நாமயோகம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரீதியான தடங்களையும் தாமதமும் ஒரு இன்னல்களான சூழ்நிலை கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இது எடுத்துக்கும் போது நமக்கு பலனை கொடுக்கும். நம்ம எந்த ஒரு கர்மாவிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தானம், அதை நம்ம எல்லாரும் மனசில் முதல்ல புரிஞ்சுக்கணும். சித்தர்களோட வழிபாடு எடுத்துக்கணும், தானம் கொடுக்கணும். தானம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றி வரும். கோவிலுக்கு போய் தான் தானம் கொடுக்கணும் கிடையாது, நீங்கள் எங்கே இருந்தாலும் கொடுக்கலாம் தானம். அதே மாதிரி தானம்னா முழு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், முழு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வடையாவது வாங்கி கொடுங்க, ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது வாங்கி கொடுங்க, ஒரு ஜூஸ் பாட்டிலாவது வாங்கி கொடுங்க, என்ன உங்களால் முடியும், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வியாதிபாத நாமயோகம் ஒரு ஆண்டுக்கு எந்தெந்த மாதம் என்னென்ன நாட்களில் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்டைவணம் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மொபைல் அலாரம் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நாள் அன்றைக்கி உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கோ 3 பேருக்கோ 2 பேருக்கோ எவ்வளோ உங்களால் முடியுமோ எந்த வித தானம் வேணாலும் நீங்கள்
உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்க கொடுக்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆவணி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதுவும் நமக்கு வியாதிபாதம் நாமயோகம் வருது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமையோடு வருது. ஸோ செவ்வாய் சம்பந்தமான பொருட்களும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் தானம் கொடுங்க. ரொம்ப அதீத பலனே கிடைக்கும். ஜூலை மாதமே 2 முறை நமக்கு வியாதிபாதம் வருது. வியாதிபாதம் நாமயோகம் இந்த வருடம் வரக்கூடிய அட்டைவணத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருது. ஆடி 11 சனிக்கிழமையோடு நமக்கு வருது. சனிக்கிழமை தானம் கொடுக்குது அதீத பலனை கொடுக்கும். அதுலேயும் வியாதிபாதத்தோடு சேர்ந்து வருது. நீங்கள் அந்த நாளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வருது. ஆவணி 5ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. ஸோ குரு நாட்களோடு இணைந்து வருது. அந்த நாளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வருது. ஆவணி 30 திங்கட்கிழமை வருது. அந்த நாளும் நீங்கள் முடிஞ்சாலும் நீர் சம்பந்தமான தானங்களை கொடுக்கலாம். மோர், ஜூஸு, இந்த மாதிரி லெமன் ஜூஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் தானம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அதே மாதிரி அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 11/10 அக்டோபர் மாதம் புரட்டாசி 25ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இந்த நாளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வருது. ஐப்பசி 20 புதன்கிழமை. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியே வருது. கார்த்திகை 16 திங்கட்கிழமையோடு வருது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரத்தோடு சேர்ந்து வருது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரம் நமக்கு எவ்வளோ விசேஷமான விரதம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானுக்கே உரிய நாள் அது. அன்னைக்கு நமக்கு வியாதிபாதத்தோடு வருது. அந்த நாளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிசம்பர் மாதமே இன்னொரு நாளும் வருது. 27/12 அதுவும் நமக்கு மார்கழி 12ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அப்புறம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வருது. தை 8ஆம் தேதி புதன்கிழமை வருது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாசி 3ஆம் தேதி வருது. ஞாயிற்றுக்கிழமை. 12/3 மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது. மாசி 28 வியாழக்கிழமை வருது. அதோட கடைசியாக ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வருது. பங்குனி 24 செவ்வாய்க்கிழமையோடு வருது. இந்த வியாதிபாதம் வரக்கூடிய நாளெல்லாம் பாருங்கள். அதிகமாக வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது, சனிக்கிழமை வருது. ஒரே ஒரு நாள் தான் நமக்கு திங்கட்கிழமை வருது. ஒரே ஒரு நாள் தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. அதிகமாக வரக்கூடிய நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தான். சனி தோஷமும் செவ்வாய் தோஷமும் தான் மனுஷனுடைய ஜாதகத்தில் இன்னல்களும் இடையூறுகளும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகங்கள் இந்த 2 கிரகம். மேஜரான இந்த 2 கிரகம் தான். அதுக்கே உரிய நாட்களாக வரதுனால இதை பயன்படுத்திக்கிங்க. நான் அட்டவணையும் கொடுக்க சொல்கிறேன். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தானம் தர்மம் பண்ணும்போது நமக்கு அதீத பலனே கிடைக்கும். நான் மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.